ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டுடைய கடைசியை நோக்கி வந்துட்டோம். கடைசி 10 நாட்கள் இருக்குது. இந்த ஆண்டுடைய கடைசி இந்த 10 நாட்கள் தான் சுயரூபமான நாட்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ஆண்டில் ஃபஸ்ட்டு நடக்காதது, நடுவில் நடக்காதது எல்லாமே ஆண்டுடைய கடைசியாக நடக்கும். ஸோ அந்த வகையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம், அதை எப்படி தக்க வைத்து கொள்ளும், ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். சிம்மம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி 1500 ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு கடைசியாக கிரகநிலைகள் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகளால் தான் ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்களுக்கு இப்படி இருக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதனால் கிரகநிலைகள் முதல்ல என்னங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கிரகநிலைகளை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்க மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ சிம்மம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். ராசியில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், கலஸ்தரஸ்தானத்தில் சனி, ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இந்த ஆண்டுடைய கடைசி இந்த நாட்கள் 1500 ஆண்டுகளுக்கு பிறகு கிரகநிலைகளில் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிற மாதிரி இருக்குது. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த பலனை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பலனை தெளிவாக இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. எதற்கும் கலக்கமோ அதிர்ச்சியோ அடையாத சிம்ம ராசினருக்கு நீங்கள் வசீகர பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் எல்லா வகையிலுமே நல்ல பலன்கள் உண்டாக போகுது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்கள் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்புகள் நிறைய நேரிடும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் உடல் ஆரோக்கியம் மனதில் உற்சாகத்தை தரும். அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அந்த தடங்கள் நீங்கள் எதிர்கொண்டிங்கன்னா வெற்றி அடைவது ஈஸியாக அமையும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சற்று கூடுதலாக ஆண்டுடைய கடைசி நாட்கள் உழைக்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறையும். போட்டிகள் கூட நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் ஈஸியாக உங்களுக்கு வசூலாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்ததுன்னா நீங்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கிறது உறுதி. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவது இருக்கு. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். பெண்களுக்கு கூட இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் ஒரு வகையான உற்சாகமானது அதிகரிக்கும். அதே போல அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும். எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வாங்க. தொண்டர்கள் உங்கள் பெருமைகளை புரிந்து கொள்வாங்க. கட்சி மேலிடத்தினுடைய ஆதரவு, மனதிற்கினிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான அதிசயெல்லாம் கூட ஆண்டுடைய கடைசி நாட்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும். பணவரவில் முன்னேற்றங்கிறது உண்டாகும். நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தேவையான உதவிகள் பெறுவீங்க.
அமைதியாக செயலாற்றுவது மட்டும் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற அதிகமாக ஆண்டுடைய கடைசி நாட்கள் படிக்க வேண்டியது இருக்குது. கல்வி தொடர்பான பிரச்சனைகள் அப்பதான் குறையும், தேவையான உதவியும் கிடைக்கும். ஸோ சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் சுக்கிரன் சஞ்சாரத்தால் கலைத்துறைகள் சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவது ஈஸியாக இருக்குது. பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஸோ பிறமொழி பேசுபவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கிறத கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்கள் நிலைமையானது மாறும். நீங்கள் விரும்பியதை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். கன்சல்டன்சி துறைகளில் வேலை செய்பவர்கள் தகுந்த முன்னேற்றம் கிடைக்கும். பள்ளி கல்லூரிகளில் பணிபுரியவர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெறுவது உறுதி. பதவி உயர்வு கிடைக்கும். ஸோ பதவி உயர்வை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. இது பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதே உத்தர 1ஆம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்குன்னா அலைச்சல் இருக்கும். சிலர்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும். உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாம். அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நல்லது. ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஸோ ஆண்டுடைய கடைசி நாட்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கும் ஸ்பெஷலாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த ஆண்டுடைய கடைசி நாட்களில் கஷ்டங்கள் தீர இந்த பரிகாரம் செய்திங்கன்னா ஆண்டு தொடங்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் கஷ்டங்கள் தீர ஆண்டுடைய கடைசி நாட்களில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். தெய்வ வழிபாட்டிற்குவே பிறந்திருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். மார்கழி மாதம் இந்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் இருக்குது. அதனால் மார்கழி மாதம் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கு சக்தி பல மடங்கு அதிகம். இந்த ஆண்டுடைய கடைசி நாட்களில் கோவிலுக்கு சென்று என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது வெகு விரைவில் புதிய ஆண்டில் பலிக்கும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் மார்கழி மாதத்தில் இப்போ வெள்ளிக்கிழமை வரும். இந்த வெள்ளிக்கிழமையாக இந்த பரிகாரம் செய்யணும். இந்த தினம் கோவிலுக்கு செல்லும்போது இந்த ஒரு பொருளை கையோடு எடுத்துகிட்டு போகணும். அதை சுவாமியின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யணும். மீண்டும் அந்த பொருளை வாங்கி கொண்டு உங்கள் வீட்டு பூஜையில் வைக்கணும். அந்த தெய்வமே உங்களோடு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும். அதுதான் இந்த பரிகாரத்துடைய சிறப்பு. ஸோ மார்கழியுடைய வெள்ளியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்வது உங்கள் ராசிக்கு மிக மிக சிறப்பு. கோவிலுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய அந்த ஒரு பொருள் ₹1 நாணயம். ஸோ காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நிலைவாசலை 2 விளக்கை ஏற்ற விடணும். மார்கழி வெள்ளியில் இதை செய்யும்போது வீட்டில் ஒரு சுபிட்சம் நிச்சயம் ஏற்படும். இதை அடுத்து பூஜையில் விளக்கேற்றி வைத்து விட்டு ஒரு மஞ்சள் நிற துணியில் ₹1 நாணயத்தை வைத்து சுருட்டி முடிச்சு போட்டு உங்கள் குலதெய்வத்தின் எடுத்து பூஜையில் வைக்கணும். 5 நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய கோரிக்கையை இறைவனிடம் சொல்லணும். பிறகு இந்த முடிச்சை அப்படியே கொண்டு போகணும். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கோவிலில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை நடக்கிறதுங்கிறத பார்த்து அந்த கோவிலுக்கு போங்க. அந்த கோவிலுக்கு சென்று இந்த முடிச்ச குருக்களிடம் கொடுத்து இறைவனுடைய பாதங்களில் வைத்து பூஜை செய்து தரும்படி சொல்லுங்கள். உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். பிறகு வழிபாடை முடித்துவிட்டு வீடு திரும்பும்போது இந்த முடிச்ச இறைவன் பாதத்திலிருந்து திரும்பவும் பெற்றுக்கொள்ளுங்க. முடிச்ச கையில் வைத்துக்கொண்டு கோயிலை 3 முறை வலம் நேராக வீட்டுக்கு இதை உங்கள் வீட்டு பீரோவிலோ அல்லது பூஜை அறையிலோ பத்திரப்படுத்தி வைங்க. நிச்சயம் நீங்கள் வேண்டி வழிபாடு செய்த அந்த தெய்வம் உங்கள் கூடவே நிறைவேற்றி தரும். சிவன், அம்மன், பெருமாள் இப்படி எந்த கோவில் வேண்டும் என்றாலும் இந்த முடிச்சை வைத்து எடுக்கலாம். முருகர் கோவில், பிள்ளையார் கோவிலில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் இது எல்லாமே சூரிய உதயத்திற்கு முன்பு நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் செய்து முடித்திருக்க வேண்டும்.
மார்கழி மாதத்திற்குள் உங்களுடைய கோரிக்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வருடத்தில் நிறைவேறும். என்ன நினைத்து இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை இறைவன் சீக்கிரம் நிறைவேற்றி வைப்பான். திருமண தடை விலக, குழந்தை பாக்கியம் கிடைக்க, வேலை கிடைக்க, கடன் சுமை குறைய, வருமானம் அதிகரிக்க, இந்த மாதிரி என்ன வேண்டுதல் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். அது உங்கள் தகுதிக்கேற்ற வேண்டுதலாக இருக்கணும். வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இந்த காணிக்கை கொண்டு போய் குலதெய்வ கோவிலில் செலுத்தி விட்டு பாருங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இந்த எளிமையான பரிகாரத்தை மார்கழி மாதத்தில் இப்போ கடைசியாக செய்பவர்களுக்கு நிச்சயம் பல மடங்கு பலன் புதிய ஆண்டில் கிடைக்கும். நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை சிம்மம் ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.